வணக்கம்ப்பா. நம்ம உடம்புல ராஜ உறுப்பு கல்லீரல். அந்த கல்லீரலை நம்ம ரொம்ப பத்திரமா பார்த்துக்கறணும். அது எப்படின்னா, ராத்திரியில் ஒரு 10 மணிக்கெல்லாம் படுத்துடணும். 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் கல்லீரல் நம்ம உடம்ப சரி செய்யும். நம்ம சாப்பிட்ட உணவில் இருக்க சத்துக்களை சேமித்து வைக்கும், மற்ற ரத்தத்துகளுக்கு தேவையானதை அனுப்பும், பல 100 வேலை செய்யுது அது. அதை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். அதை கவனிக்காமல் விட்டோம்னா, எப்படி கவனிக்காமல் விட்றது? தூங்கணும். அந்த நேரத்தில் நம்ம தூங்கினோம்னா அது வேலையை பார்க்கும். அப்புறம் இந்த காரமான உணவுகள், கொழுப்புள்ள உணவுகள் இதுகளை சாப்பிடக்கூடாது. இரவு தூக்கம் நல்லா இருக்கணும். இப்படி உணவுகளை இந்த மாதிரி தவிர்க்கணும். இந்த குடியை கெடுக்குங்கிறாங்கல்ல, அது மாதிரி இந்த மது பழக்கத்தை அறவே விட்டுறணும்ப்பா. கொஞ்ச நாளும் சரி, அது விஷம்தான். அந்த ஈரலை கெடுக்கக்கூடிய விஷம்தான், கல்லீரலை கெடுக்கக்கூடிய விஷம்தான். இப்போ கூட இந்த சினிமா நடிகர் செத்துருக்கார்ல, யார் அவர் பேர்? ரோபோ சங்கர். அவரே சொல்லுவார், நான் குடிக்காத ஒரு இது இல்லை, நான் நிறையா குடிச்சிருக்கேன் அப்படின்னு. குடித்து அதனால் கஷ்டப்பட்டதையும் அதையும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு குடியை கெடுக்குங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு, இப்போ அவருக்கு வயசு 46 தான். 46 வயசு ஒரு சாகிற வயசா? எவ்வளோ திறமைசாலி. அதனால் நம்ம கல்லீரலை நம்ம பத்திரமா வச்சுக்கணும். நம்ம ஆயுள் நீடிக்கும். அதை விட்டு போட்டு ஆளுகளோடு சேர்ந்து குடித்தோம், செஞ்சோம், நேரங்கட்ட நேரத்தில் படுத்தோம், இந்த காரம், புளிப்பு, எண்ணெய் பதார்த்தங்கள் இதுகளெல்லாம் அதிகமாக சாப்பிடும்போது கல்லீரல் கெட்டு போகும். நைட்டு தூக்கமும் கிடக்கூடாது. அதனால் இதிலெல்லாம் கோளாறாக இருந்து நீங்கள் உங்கள் உடம்பை பாதுகாத்துக்கங்கப்பா.